தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு முறை நானும் எங்கள் அம்மாவும் இதுக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் நான் பீகாரில் போயிட்டேன். பீகார் அதான் ராஞ்சி. எங்கள் அப்பாவை அங்கே மாட்டாங்க. அங்கே போயிட்டு என் பாவத்தை அறிக்கிட்டு இந்த கத்தியெல்லாம் எடுத்து இந்த கத்தியெல்லாம் எல்லாம் விசேஷம் ஃபஸ்ட்டு அங்கேயும் பாவம் அறிக்கைப்பேன். நான் பாவத்தெல்லாம் பண்ணிட்டு அங்கே வந்து கங்கா காவேரின்னு ஒன்று இருக்குது. கங்கா காவேரி அது வந்து ஃபேமஸ் ஆனது ஊரில். அப்பா சொன்னார் காட்டுறான் பண்ணார். அப்பா எனக்கு வாட்ச் வாங்கிடுவான்னு. எனக்கு வாட்சின்னு ஆசை. எனக்கு வாட்ச் வாங்கிடுவா. இப்போ தான் அப்பா இப்போ நீ வாட்சி இப்போ என்கிட்ட காசு இல்லைப்பா, நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன். இப்போ நீ நாளைக்கு ஆவடிக்கு போகிறேன், நெக்ஸ்ட் டைம் நான் வாங்கி தரேன் சொல்லிட்டு அப்பா அனுப்பிச்சிட்டார். அந்த அம்மா வாங்கிட்டு நான் வந்து கங்கா காவேரியில் வாரணாசி டு பீச். அதுவும் பயமான ஸ்பீடாக அந்த ட்ரெயின். அது வரும்போது நான் இந்த ஒரு பாட்டு பாடுறேன். இந்த சில பேர் பாட்டு பாடுவாங்க, இந்த ஐயோ போடுறவங்க கல் முள்ளும் காலுக்கு மற்ற. நான் இப்படி பாடினேன், ஏசுக்கு தென்னை பாடின வரேன். வரும்போது நான் அப்படியே ஜாம் பண்ணேன். சபா எனக்கு வாட்ச் வேணான்னு வரேன். ஸோ ஜாம் பண்ணிட்டேன். பாட்டெலாம் பாடியும் ஐஸ்குள்ளே போய் பாடினு வந்து பீச் வரும்போது கேட்டார். சரி பாத்ரூம் போயிடாக்க அங்கே ஒரு புது வாட்ச் வச்சு அங்கே தொங்குதாங்க. அப்போது எடுத்துக்கின்னு யாரும் கேட்பாங்க கொடுத்துடலான்ட்டு யாரும் கேட்கவே இல்லை. யாரும் கேட்பாங்க, இது உண்மையான சாட்சி. இது யாரும் கேட்கல. கேட்டால் கொடுத்துருப்பேன், கேட்கல. அப்போ நினச்சிக்கிறேன் வாட்ச் அப்பா கேட்டேன் வாங்கி தரல, இல்லை ஏசப்பா கேட்டு கொடுத்தாருன்ட்டு. ஏற்கனவே சரி நன்மையாக தெரியுமே, இத்தனை நன்மை செய்திருக்காரு. அப்போ நன்மையாக அந்த வாட்சை வந்து ஆண்டு சொல்லி வீட்டுக்கு வந்து அப்படியே இருக்கும்போது அப்படியே கடந்து போய் கடைசியாக தான் நாங்கள் படவைக்கு வந்தோம். படவைக்கு வந்து 2 பிளாட் வாங்கி அங்கே தான் வந்து பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கை செய்துட்டு நான் நீ சாக போகிறாண்டவர் ன்ட்டு ராத்திரியில் 1 மணிக்கு அம்மாவுடைய சேலை எடுத்து ஒரு சேலையை அங்கே ஒரு பெரிய ஒரு கிணறு, இந்த கிணறு சின்னது இல்லை, பெரிய கிணறு பெருசாக இருக்குது. அது வந்து பொது கிணறு சொல்லுவாங்க, பொது கிணறு அந்த ஊர்லேயே. அதாவது எல்லாம் வந்து தண்ணி கொள்வாங்க. அப்போ வேறு ஆங்கில் ஒன்று இருக்கும், ஆங்கில். அப்போது நான் மட்டும் அம்மாவுடைய சேலை எடுத்துக்கின்னு ஒரு புதிய ஏற்பாடு ரெட்டாக இருக்கும் அது எடுத்துக்கின்னு என்னுடைய லுங்கியில் சொல்லிட்டேன். அந்த புதிய ஏற்பாடை இப்படியே சொல்லிட்டேன். லுங்குக்குள்ளே சொல்லிட்டேன். ஒரு அம்மாவுடைய படம் 1 மணியை தூக்க மாட்டேன், 1 மணியை அது கட்டிட்டு ஆங்கில கட்டிட்டு நான் இதாக இங்கே இருக்குல்ல ஜாபம் பண்ணுறேன். ஜீசஸ் நான் இப்போ சாவப்படுறேன், குதி போகிறேன்ப்பா, செத்தாக்கி என்னுடைய ஆத்மா ஆகிக்கிட்ட வரணும் சொல்லி கத்தியில் குச்சிட்டேன். தொங்குறேன், உயிர் போகலை. அப்போ நான் நினைக்கிறேன் இந்த நடிகையெல்லாம் செத்தாங்கல்ல, நடிகை சரி எனக்கா உயிர் போகல, நடிகா தூக்கு செத்தாங்க மாட்டுது பேப்பரில் பார்க்குறோம், எனக்கே உயிர் போகல. அப்போ இந்த பைபிளில் ஒரு சக்தி இருக்குமா, இருக்கும், அதான் போகல, வலியை தாங்க முடியல, இக்கிச்சு, கண்ணெல்லாம் வெளியே வந்துச்சு வேறு. அப்போ என்ன பண்ணேன், இது முட்டம் அப்படியே அதே பிடிச்சிக்கணும், அப்படியே மேலே வந்துட்டு இது அவுக்க முடியல, நான் இக்கிச்சு இது. அப்போ ஆங்கிலம் அது முட்டை அப்படியே அவுத்துக்கு வச்சுக்கிது. வீட்டுக்கு போனாக்கா எங்கள் மாணவி இப்போ இருக்காங்க, அவங்க நல்லா படுத்துக்கிறாங்க. அது காடை வேலைக்கு சொல்லுவாங்க, சின்ன வேலைக்கு எடுத்து காட்டுறேன். காட்டி தட்டில் அது அதெல்லாம் பயப்படு அந்தம்மா இதோட புதுசாக பேய் மாச்சு. அப்போ காட்டி கையை பிடிச்சி இப்போ அடுத்து எடுன்றேன். இப்போ கேட்க மாணவி அடுத்து எடுத்தாங்க. மறுநாள் நாளைக்கு செத்துணும், இன்றைக்கி தப்பிச்சிக்கணும்ல, நாளைக்கு T20 சார். வீட்டில் எங்கள் அப்பா வந்து மிலிட்ரி பூசாரி, இங்கே கொடுத்தாரு இந்த சோடத்தை. அவர் தாமத்தட்டு இந்த காமச்சோல் காத்து போயிட்டு இரும்பு காலில் போட்டு 12 ரூபா காசு கொடுத்தான், 1250 கொடுத்தான். சரி போய் அது T20 வாங்கிட்டேன், T20 பாட்டில் வாங்கிட்டேன். இன்றைக்கி குடிச்சு சத்து நம்ம சாகணும். எனக்கு 3 கேஸ் வேறு, சமாதானம் இல்லை, பீஸ் இல்லை. ஏன் வாங்கணும், பீஸெல்லாம் அதுதான் மனுஷன் பீஸெல்லாம் போச்சு எல்லாமே. இந்த சொல்லுவாங்க பீஸ் பண்ணாக்கா போன மாதிரி, இந்த பீஸ் இல்லைக்கா சமாதானம் வாழ்க்கை இல்லைன்ட்டு இன்றைக்கி செத்து வந்துட்டு வாங்கிட்டு வந்தாக்கா எங்கள் அக்கா அம்மா பிடிச்சி அந்த எடுத்துட்டாங்க. அன்றைக்கி நான் படுத்து கொடுக்குற மேலேருந்து ஒரு வார்த்தை வருது, மகாதேவான்ட்டு. அது இப்படி வரல, அலையாக வருது, எக்கோ மாதிரி, மகாதேவான்ட்டு வருது. வெளியே வந்து போலீஸ் கூப்பிட்றாம போடுது, போலீஸில் கூப்பிட்றாம போடுது வீட்டு போகிறதுக்கு. போய் பார்த்தாக்கா யார் வந்து மேலே வார்த்தை பைபிளில் வேட்ஸ் இருக்குது, யோவான் ஜான் 1:1. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தையே ஆண்டவர். எங்கள் வீட்டு ஃபுல்லாக இந்த போட்டாங்க மாட்டேங்க, அப்பா எல்லாம் வீட்டில் இருக்கும். நீ வந்து எல்லாத்தையும் கிச்சு போட்டேன், எல்லாம் கிச்சு போட்டு உட்காந்து எங்கள் அப்பா வந்தார். டாய் ஏசெல்லாம் கேஸு, கெட் அவுட், வெளியே போடா, நீ மனைவி எடுத்து போயிடு. எங்கள் மனைவி 3 மாதம்
எங்கள் மனைவி வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தங்கச்சி பொண்ணு. அவர் நம்ம மனைவி எடுத்துக்கின்னு பேக் எடுத்துக்கின்னு அதுக்கு போனாக்கா ஓட்டையில் வண்டலூர் ஓட்டையில் ஒரு பாஸ்டம்மா தனமேரி இப்போ தான் காலம் பண்ணாங்க அம்மா கூட. அங்கே அடைக்கலம் கொடுத்தாங்க. அங்கே தச்சுக்கு போயிட்டு அங்கே நான் கிண்டிக்கு வேலைக்கு போவேன். கிண்டிக்கு வேலைக்கு போனாக்கா அது பைலர் 1 ஹவருக்கு 100 ரூபா. அப்போது எப்போது 82ல் 100 ரூபா பெரிய மழை. அது 1 ஹவருக்கு 100 ரூபா. அது பைலருக்குள்ளே அது இரும்பு எடுத்து பெண்ட் பண்ணணும். இது போடும் காசை போடணும் இல்லைன்னா கண்ணு போடும். அது போய் பண்ணணும். அது எடுக்க போய் நல்லா பண்ணிக்கும் போது திடீர்னு இந்த காலில் போட்டு கால் வீங்கி போச்சு. இந்த கால் வீங்கி பெருசாகி போச்சு. அப்புறம் வந்து அம்மா சொன்னேன், பாஸ்டம்மா இந்த கால் வீங்கி போச்சு. அவன் ஜாப் பண்ணாங்க பாரு, சடனாக வத்தி போச்சு, நல்லா ஆகி போச்சு. அப்போ இது என்னப்பா யோசி இவ்வளோ மிராக்கல் அற்புதம் செய்துக்கா, இன்னும் மிராக்கல் நடக்குது பற்றி அற்புதம். அப்போ அந்த அற்புதத்துக்கு அளவே கிடையாது. இதுக்குள்ளே ஃபெய்த்து அதிகமாகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இதுக்கு போகணும் வாலாஜாபாத். அங்கேருந்து வாலாஜாபாத்தில் நாங்கள் தான் சொந்த ஊர் வல்லப்பாக்கம் கிராமம். அங்கே நான் மனைவி எங்கள் சொந்த ஊரில் இருக்கோம். சொந்த ஊரில் எங்களுக்கு பிளாட்டெல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சொந்த ஊரில் எங்களுக்கு பிளாட்டெல்லாம் இருக்குது. உங்கள் வீட்டு கேட்குறேன், அம்மா நாங்கள் தங்கிக்கிறோமா, அந்த யோசப்பு மாதிரி நாங்கள் தங்கிக்கிறோமா. அது வந்து ஆட்டுக்கோட்டையில் போயிட்டு எங்கள் மனைவி அப்போ வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் டைம் நானும் எங்கள் மாமியார் மாணி சொந்த ஊரில் சொந்தக்காரெலாம் இருக்காங்க, சொந்த வீடெலாம் இருக்குது எங்களுக்கு. அங்கெல்லாம் நான் போகலை. எங்கள் அப்பா இடம்லாம் இருக்குது. ஆனாக்கா அங்கே ஒரு இடத்துல நான் கேட்க அம்மா தங்கிக்கணும். அவங்க அது மாட்டுக்கோட்டையில் டோர்லாம் கிடையாது. அங்கே வைக்காம போட்டு அதில் எங்களுக்கு நான் படுத்து கொடுக்கும்போது என் மனைவி பிரசவமாச்சு. என் மனைவிக்கு சூப்பர் ஆகும்போது காசு இல்லை. சர்ச்சில் இருந்து நாங்கள் வந்து அங்கே சர்ச்சி ஜான் பென்னி வாஜா பார்த்துக்காரு. அவங்க சர்ச்சுக்கு போய் கொடுக்கணும். சர்ச்சில் வந்து காணிக்கை எடுத்து அதை கொண்டு வராது. ஒரு 3 லேடிஸ் அம்மாங்க தூதுவர் போகிற வராங்க. அதை வாங்கி அவனுக்கு குளிப்பாடி சூப்பாலாம் குளிப்பாடி அவங்க ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாட்டி எங்கள் மூத்த மகன் சிவம் பால் இப்போ நீங்கள் ஓய்ஞ்சார் அவர் அங்கே பிறகும்போது அந்த கொட்டைகளை தான் ஆண்டு தரிசனம் பண்ணாரு. அப்படியே சிலுவை காட்சி சடன்லி. எங்கள் வீட்டில் இப்போல்லாம் கஞ்சி தானே செய்வாங்க, சுடக்கஞ்சி சொல்லுவாங்க. சுடக்கஞ்சி உப்பு போட்டு சாப்பிடுவோம். போட்டு சாப்பிட்டுக்கிறேன். திடீர்னு சிலுவை காட்சி சிலுவை அப்படியே ரத்தம் கொட்டுது. மாறிச்சுட்டாமல் எனக்கு வந்து ஏற்கனவே என் பக்தி இருக்குது. சிலுவை காட்சி ஒன்று கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அப்பா ஜீசு தான் வந்து அந்த கஞ்செல்லாம் வச்சு அப்படியே ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அங்கேருந்து அன்றைக்கி நடக்க முடியாதவங்க நான் கொண்டு போவேன், சர்ச்சு கொண்டு போவேன். இப்போவும் சர்ச்சு அங்கே இருக்குது. அப்பா அம்மா காமிட்டாங்க, பாஸ்டம்மா பாஸ்டர் இவர் ஜான் பென்னி வாலாஜாபாத். பையன் வந்து இப்போ வந்து ஊஞ்சாங்க, சர்ச்சுக்குமா ஊஞ்சாங்க. இப்போ நான் ஃப்ரெண்டு தான் ஆயிக்கேன் எனக்கு. அப்படியே இருந்து நாளடைவில் அந்த சர்ச்சிலிருந்து அப்போ தான் எனக்கு ஒரு சர்ச்சை வந்து அங்கே கொடுத்தாரு. வீட்டுக்கு தெரியுமா சொன்னராஜ் இல்லைங்க பெரம்பூரில் அவர் பண்ண ஊத்துக்காரில் என்னை போட்டாங்க. எங்கள் பாஸ்டருக்கு என்னை வந்து விடவுக்கார நியமிச்சார் ஐயா. என்ன அங்கே போட்ட உடனே சபைக்குள்ள இதாகிப்போச்சு. 3 வருஷமாக நாங்களாக இருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஐயா ஈசாக்கு இப்போ பாஸ் ஆகிட்டீங்களே. அவர் சொல்ல இல்லை தேவசத்து நிறைய பாஸ் ஐயா. அவங்களாம் நர்ஸு டீச்சருங்க. எங்களெல்லாம் ஆகாமல் அவர் திக்கு ஆகிட்டு பாஸ் ஆகிட்டேன்னு ஒரே புரளி ஆகிப்போச்சு. அப்போ நான் சொன்னேன், ஐயா உங்களுக்கு சண்டை வேணாம், நான் கிராமத்துக்கு போகிறேன் பாஸ்டர், இங்கே வேணான்ட்டு இருந்தேன். அப்போது அன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வந்து 3 மணிக்கு என்னை வந்து கூப்பிட்றாரு, மகாதேவான்ட்டு கூப்பிட்றாரு. அது என்ன வசனம் கொடுத்தாருனாக்கா, நீ முன்னாடி இருந்த இடத்துக்கு நீ போ, ஆவடிக்கு போ. அது வந்து ஆதியாகமத்தில் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது கொடுத்து ஆண்டவர் சொன்னார், இது தெரிஞ்சு வாசினார் 3 மணிக்கு. ஆதியாகமம் 10:8. கூசு நிமியோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். இந்த வேட்டையில் ஆத்மா வேட்டை ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வாழ்க்கை சொல் உண்டாயிற்று. சினேயார் தேசத்தில் உள்ள பாபில், ஏரெக், அக்காத், கல்லே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்துக்கு ஆதிஸ்தானங்கள். இந்த பட்டாராமு, ஆவடி இதெல்லாம் அப்போ இருந்த ஸ்தானங்கள். அந்த அந்த தேசத்திலிருந்து ஆசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேவுக்கும் காலாகுக்கும் நடுவாக ரேசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். இந்தியாவிலே பெரிய பட்டணம் கேட்டால் ஆவடி. இந்தியாவிலே பெரிய பட்டணம் கேட்டால் ஆவடி, அதான் பெரிய பட்டணம்.
அப்போது ஆண்டவரே நான் எதுப்பா பெரிய பட்டணம்னு கேட்குறியப்பா கேட்கும்போது நீ உங்கள் அப்பா அம்மா இருந்த இந்த ஆவடிக்கு நீ போனார். இங்கே பாஸ்டர் சொன்ன பாஸ்டர் ஐயா பாஸ்டர் ஐயா இப்போ ஆண்டவர் வந்து ஆவடிக்கு போன்றார் எப்படி ஐயா அவர் உபாசத்தை இதாக பண்ணிட்டு நீ ஆவடிக்கே போனார். 2 டம்ளர் 2 தட்டு ஒரு பாய் அது கொடுத்த காசு 20 rupees இதை பார்த்து வீட்டுக்கு வந்து ஆரம்பித்தோம். இந்த டிஎஸ்எல் ஸ்கூலுக்கு லாஸ்ட்டில் இது வந்து காமராஜரில் அங்கே தான் ஒரு வீடு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சன். அந்த ஹாலில் தான் நாங்கள் ஜெவார்த்தோம். எல்லாரும் நாமக்காரர் முன்சாமி நாயுடு ஒரு நாயுடு அவர் வந்து என்ன தொழில் இருந்தார். அவர் வந்து ஓசிஎஃப் டெய்லர் நாமக்கார் சின்ன அவருக்கு வந்து படுத்து படுக்கையாக இருந்தார். ஜாமணிக்கு நடந்தார் பாரு நாமத்தை விட்டார். மனைவியெல்லாம் வந்து ஐயோ நீ மந்திரம் பண்ணிட்டவா வீட்டுக்காரர் நாமத்தை விட மாட்டேன் விட்டாரு. அவர் வந்து ஏசு எடுத்துக்கினார். அது வந்து முன்சாமி ஆகிட்டா இருந்தார். ஜேம்ஸ் ஐயா ஆகிட்டார். அப்புறம் இன்னொரு ஐயா ஒருத்தர் ராமசாமி அவர் வந்து அம்பேத்கர் ஒரு லீடர். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அங்கே வச்சு சர்ச்சு அவர் சிறுத்தாய் போடுது எல்லாம் ஒரு கூச்சலாக ஒரு சத்தம் கேட்குது அவங்க வீட்டில். எட்டி பார்த்தா சத்தம் வருது. சரி நீ உள்ளே போனாக்கா அவர் அப்படியே செத்து வைக்கிறாரு ராமசாமி. இப்போ கேட்டு பாருங்க நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. அப்புறம் சுற்றி எல்லாம் அவங்களுடைய மனைவி மருமகளை அச்சுன்னு ஆகிறாங்க. நான் அங்கே கூப்பிடுவேன். அவர் வந்து அம்பேத்கரில் ஒரு தலைவர். நானும் போயிட்டு அவர் தலையை எடுத்து அவர் தலையை மண்டி வச்சுன்னு ஜெபம் பண்ணுறேன். ஜீசஸ் உயிர் கொடு. அவங்க பொண்ணு என்ன அடிக்குது. செத்து போனாக்கா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாக்கா நீ ஜெபம் பண்ண அழுது போன உயிர் அவனுக்கு உயிர் வந்துச்சு. அவருக்கு காயம் நின்று போன எழுந்து அவங்க கேட்குறாங்க மணி ஏன் அழுக அவரெல்லாம் செத்து போனாங்க ஏன் அழுக. அவர் ரசிக்கப்பட்டார். சார் கூப்பிடாக இருந்தார். மனைவி ரசிக்கப்பட்டாங்க. அது பேர் ராமசாமி ஃபேமஸ். இந்த ஆவடி ஃபேமஸ். அது பேர் ராமசாமி அங்கிள் அம்பேத்கர் லீடர். அவங்க மூலியமாக தான் மேல்பாக்கம் ரூத்தம்மான்ட்டு ஒரு அம்மா அது பேர் சூடாமணி அவங்க அம்பேத்கர் பெரிய லீடர் அவங்க ரசிக்கப்பட்டாங்க. அது மேல்பாக்கத்தில் பாதி பேர் ரசிக்கப்பட்டாங்க இவரால். அப்போ இவர் வந்து ஊற்றிருந்தார்ல இவர் இட்டு போகிறாரு அவர் ஃப்ரெண்டுக்கு வீட்டுக்கு. அது பேர் வந்து காளிதாஸ் குழந்தைல ஐயா 2 years வாங்கி ஜாப் பண்ணிக்கிட்டு போகிறேன். போனாங்க அவர் ஏசெல்லாம் கேஸு போக சும்மாங்க ஏசு நான் நம்ப மாட்டேங்கிறாரு. இல்லைப்பா நம்புங்க. அப்போ மணி சொன்னாங்க ஐயா இப்படி என்னை விட்டுறேன் இன்னும் கல்யாணம் பண்ண போகிறேன் யாரும் குழந்தை இல்லைன்ட்டு. நான் வந்து ஹெச்ஓபி ஆஃபீஸர் அவர் ஒரு கேஸ் போட்டாங்க. அதுமாரி அந்த கேஸு ஜெயிக்கணும் ஐயா நான் நம்புறேன்னாரு. அப்போது டக்குன்னு அந்த மாதிரி சொன்னாங்க. ஜிஹெச்சில் போனோம் பிரகாஷ் சொல்லிட்டாங்க ஐயா இது கொடுத்துருக்காங்க சர்டி கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் அங்கே இல்லைங்க. நான் சொன்னேன் நிச்சயம் பிறக்கம்மா ஏசால முடியும்னு டக்குன்னு நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அது வேறு அது விட்டுற சொல்லிட்டேன் டக்குன்னு விட்டுறமான்ட்டேன். அவங்க ஓகேன்ட்டாங்க. அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜாப் பண்ணி நாங்கள் தண்ணி கொடுத்தோம் அந்த அம்மாவுக்கும் அவருக்கும். அதே மாதத்தில் அவங்க அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு பையன் பிறந்து இப்போ அவரும் ஊஞ்சார். இப்போ வந்து அது பேர் காப்ரியல். அதுக்கு வந்து நான் ஆசனம் கொடுத்தேன். அவருக்கு மனுக்கு ஆசனம் கொடுத்தேன். அவருக்கு ஒரு பொண்ணு பையன் பிறந்து இப்போல்லாம் ஊழிச்சாராங்க. இப்போது அல்லேலூயா. இப்போது கர்த்தர் பாருங்க எவ்வளோ பெரிய காரியம் செய்த வாழ்க்கையில். அது மாத்திரமல்ல ஒரு சாட்சி சொல்ல முடிச்சிடுறேன். நான் ஒரு திக்கமாக உண்மையாது பேச முடியாது. ஸ்கூலில் எங்கள் டீச்சர் ஜெயின் டீச்சர் காமராஜரில் ஸ்டீபன் அவர் வாத்தியார். அவர் வந்து எக்காவுக்கு வந்து டீச்சரு. இந்த ஜெயின் டீச்சர்ன்றது எனக்கு டீச்சர் அந்த அம்மா. அப்போது மேய்சல்வான் டீச்சர் அவங்க டீச்சர் நான் லட்சிப்பட ஒன்று சாலின்ட்டு அதுதான் ஹெச்எம். நான் இங்கே வந்து கூட்டம் வைக்கும்போது எல்லாம் பார்த்து யாருக்கு இது கேட்டாக்கா என் பேர் கேட்டு மகா நீயாப்பா நீ திக்குவாயாச்சப்பா எப்படிப்பா நீ பாட்டு பாடுற ஜெபம் பண்ணுறேன். ஏசு எனக்கு பேச கொடுத்தாங்க வாய். இப்போ அவங்கெல்லாம் என்னை தாங்க ஆரம்பித்தாங்க. இவ்வளோ வந்து 43 years ஆகுது ஊழியத்துக்கு வந்து. 85 ஊழியத்துக்கு ஆவடிக்கு வந்தேன். 85 வந்தேன். ஆயிடுச்சு 40 வருஷம் 40 வருஷம் ஆயிடுச்சு. 82 ரசிக்கப்பட்டேன். 82 ரசிக்கப்பட்டேன். நான் குழந்தை வந்து ஸ்லீப்பிங் போனேன் பஸ்ஸில். பாருங்க அப்போ எனக்கு 2 வயசு. அடையாறு போயிருந்தேன். அடையாறு போயிருந்தேன் பஸ்ஸில். அடையாறு போனேன். அங்கே எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. மனைவி ஜெபம் பண்ணாங்க. அப்போ எங்கள் மனைவி பேக்கண்டா இருந்தாங்களே அவருக்கு ஜெபம் கேட்கப்படுச்சு. இப்போ இன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து இன்றைக்கி வந்து அவர் பேசாது. இன்னைக்கு மீட்டிங் பேசாது. இன்றைக்கி கேரளாவில் சேலை போயிருக்கேன் சிவம் பால் அவர் மனைவி போயிருக்காங்க ஃபேமிலி பிள்ளைங்கெல்லாம். அப்போ நான் அடையாறு போகுது சிபிஎம்மில் அங்கே சித்தம் கிடையாது எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ படைப்பிலையும் எல்லாம் கேரளா பாசுங்க எல்லாம் வந்து ஐபிசி பாசுங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. திக்கும் எல்லாம் கூப்பிட்டு முட்டி போடு ஜெபம் பண்ணி புது பையன் எடுத்து கொடுத்தாங்க கையில். அப்போ என்னை வந்து மூப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சபைக்கு. அங்கேருந்து வந்து வாழ்க்கை போகிறேன். அங்கேயும் நீ வாங்க கூப்பிட்டு என்ன
ஈசாக்கு அவன் ஆசம் கொடுத்தாங்க. ரெபேக்கால மனைவி ரெபேக்கால ஆசம் கொடுத்தாங்க, ஈசாக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே இருந்து நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்பட்ட அப்பா பேர் மன்னார் இமானுவேலா மாறிட்டாரு. அம்மா அண்ணம்மாள் அண்ணால மாட்டாங்க. அக்கா குடும்பம் ரட்சிக்கப்பட்டாங்க. அண்ணன் பேர் யாரும் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ளே எல்லாமே நல்லா இருக்காங்க. அதாவது உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய படிப்பனை அப்படின்னா எப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையும் கர்த்தரால் மாற்ற முடியும். மிக மோசமான நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப அழ வச்சுட்டேன், இப்போ நினச்சாலும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா. அப்படி பிறரை அழ வைத்த உங்களுடைய வாழ்க்கை, ஆனால் நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை போல் இயேசுவை நம்புனீங்க. சீட்டாடுறது கூட அவரை கூப்பிட்டீங்க. நம்ம இது கூப்பிடுறது கரெக்டாக தப்பான்னு தெரில. நான் திருட வந்து கூட இயேசு கூடு, அதாவது புதிய ஏற்பாடோட வீட்டில் திருட கூட இயேசுவால காப்பாற்று எனக்கு திருடுறதுக்கு இயேசுவை கூப்பிட்டீங்க. புதிய ஏற்பாடு இடுப்பில் வச்சுன்னு தற்கொலைக்கு போனீங்க. அதாவது நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படின்னா ஒரு ரொம்ப குழந்தைத்தனமான, ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஒரு பற்று. கர்த்தர் உங்களுக்கு வந்து உங்களை சாக விடலை. நான் சாகாமல் பிழைத்திருந்து நீடித்த நாட்களாக முடிய அதிசயங்களை விவரிப்பேன்னு சொல்கிற வசனம் உங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நீங்கள் அந்த கிணத்துல விழுந்து இறந்துருக்கலாம், இல்லைன்னா ரவுடிசம் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரவுடி சுப்பிரமணியம் அவரை வெட்டி அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை சீரழிஞ்சிருக்கலாம். தூக்கு மாட்டி நீங்கள் அது தூக்கில் இறந்துருக்கலாம் இல்லையா. இல்லைன்னா நீங்கள் அந்த சீட்டை ஆடிட்டு அந்த பணம் கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிக்கலான்னு போனால் நினைச்சிங்களே, அன்றைக்கே நீங்கள் ட்ரெயினில் கீழே விழுந்து புத்தி மாதிரி அந்த கணத்தை கர்த்தர் ஜெயிக்க வைக்கலன்னா நீங்கள் புத்தி மாதிரி என்ன செஞ்சுருக்கலாம், இறந்துருக்கலாம். இன்றைக்கி 70 ஆண்டுகள் நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருந்து கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 43 வருஷம் ஆயிடுச்சு. ஊழியத்துக்கு வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 ஆண்டுகளாக கிறிஸ்துவனுடைய அன்பை இந்த ஆவடி பகுதியில் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இதுக்கு மேலே இயேசு நல்லவர்னு நிரூபிக்க என்ன சாட்சி இருக்குது? நீங்கள் சொன்னது போல் உங்களுடைய ஜீவன் போகிறத நீங்கள் பார்த்தீங்க, கர்த்தர் உங்களை உயிரோடு கூட எழுப்பினார். உங்களுடைய ஊழியத்தில் பிறரை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்பினார். குழந்தையே பிறக்காதுன்னு எழுதி கொடுத்தாங்க ஜிஹெச் ஹாஸ்பிட்டலையும் அங்கேயும் இங்கேயும். இப்போ அவங்க பரம்பரையை ஊழியம் செய்து நீங்கள் வலுக்கட்டாயமாக போய் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லி அவங்க பரம்பரை இன்றைக்கி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு நல்ல சாட்சியாக இன்றைக்கி வந்து சொல்லும்படி செய்திருக்கிறாரு. முரட்டு ஆசாமியாக ஒரு யாரா ஏவல் விட்டு அடிக்கிற மாதிரி, நீ போய் அங்கடி அவனை அடி இவனை அடி அப்படின்னா யோசிக்காமல் அடிச்சுட்டு அந்த பழியெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு கூட இருக்கிறவங்களெல்லாம் விட்டுட்டு பிறருடைய தப்புங்களுக்கும் சேர்த்து நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் அறிவிச்சிட்டு வரீங்க, அதுக்காக நன்றி. நீங்கள் சொன்னது போல் இந்த உலகத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினா நித்திய ஜீவன் இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது, ஒரு கர்த்தரோடு இன்பமாக வாழுகிற இன்ப தேசம் இருக்கு. எதுக்கு நரகம், எதுக்கு அழிவு தெரிஞ்சுக்கணும், இலவசமாக தராரு நித்திய மரணம். ஆமா, நித்திய மரணம் நமக்கு எதுக்கு? நம்ம நித்திய மரணத்துக்கு போகிறதுக்காகவா இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அது நம்ம மேலே அன்பு வைத்து இந்த உலகம் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசு ஏங்க வரணும், இயேசு எனக்காக ஏன் சாகணும், அன்பு. இயேசு பற்றி ஏங்க சொல்கிறீங்க, அன்பு. அவ்வளோதான், ஒரே ஒரு காரணம் தான். ஏங்க எப்போ பார்த்தாலும் இயேசு பற்றி சொல்கிறீங்க, அன்பு என்னும் ஒரு காரணம் இருக்கிறது, வேற காரணம் இல்லை. அது வாசிக்கலாம், அதிகாரம் நான் சொல்லுறேன். அதிகாரம் 129 தானே வாசிக்கலாம். சங்கீதம் 129 வாசிக்கலாம். சங்கீதம் 129. என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள், என் சிறு வயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள். கர்த்தரோ நீதியுள்ளவர், துன்மார்க்கருடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக, அது வளரும் முன் உலர்ந்து போகும். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிப்போக்கர் சொல்வதும் இல்லை. இந்த சங்கீத வசனங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, கர்த்தரை தேடுகிற யாவரையும் அவர் காக்கிறார். சகல தீமையிலிருந்தும் காக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல, கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு சமீபமா இருக்கிறார். கட்சியில வழிப்போக்கம் ஆசிரிக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். போகிறவனும் வருகிறவனும் கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவன் மட்டுமே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் மட்டுமே ஆசீர்வதிக்க முடியும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைக்கிறாரு. நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி பாஸ்டர். நன்றி நன்றி. ராஜா பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அன்பு இயேசுவினுடைய அன்பு! இவருடைய வாழ்க்கை முழுவதும் துன்மார்க்கம், முரட்டுத்தனம், அடிதடி மற்றும் கஞ்சா, புகைப்பிடித்தல், குடித்தல், சீட்டாடுதல், திருடுதல், கடுங்கோபம் கொள்ளுதல், மூர்க்க குணம் கொள்ளுதல் போன்ற பல துன்மார்க்கமான வாழ்க்கையை ஜீவியத்தை கொண்டவராக அவர் இருந்தாலும் இயேசுவை அவர் பற்றி கொண்டபடினால் இயேசு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவருடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பும்படி செய்தார். அவர் மனம் திரும்பியதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு 40 ஆண்டுகளாக இந்த மனம் திரும்புதலின் நற்செய்தியை எங்கும் அறிவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறார். குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்தும் வருகிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய கணவருடைய வாழ்க்கை அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு துன்மார்க்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெபிப்பீர்களானால், கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அந்த பாவ வாழ்க்கையை புனித வாழ்க்கையாக மாற்றுவார். பாவங்களை மன்னிப்பார், நோய்களை குணமாக்குவார், ஒரு புதிய ஜீவனை தருவார், ஒரு புதிய வாழ்க்கையை தருவார், ஒரு புதிய நம்பிக்கையை தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களால் பலரும் ரட்சிக்கப்படுவார்கள், பலரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இந்த மகத்துவமான வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கு இந்த சாட்சியை கேட்ட நீங்கள் யாவரும் கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் அப்படியே மாற்றுவார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.